நியாயாதிபதியாக இருக்கும் எங்கள் அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், கனப்படுத்துகிறோம் ஐயா. 30ஆம் தேதி ஜூலை மாதம் நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மகா பெரியவர், மகா பலமுள்ளவர், அளவில்லாத அறிவுள்ளவர். இஸ்ரவேலரை தமக்கென்று சிறப்பான மக்களினமாக தெரிந்து கொண்ட கர்த்தர் மக்கள் மூலமாக நியாய பிரமாணத்தையும் உலகிற்கு இரட்சகராகிய கிறிஸ்துவையும் அளித்திருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சிறப்பானவர்களே, மெய்யான இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களை நியாயாதிபதிகளின் கால முடிவில் இஸ்ரவேலின் நிலைமை நிர்பந்தமாயிருந்தது. அப்பொழுது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்பினார். அவர் இஸ்ரவேலர்களை சத்துருக்களின் கையிலிருந்து விடுவித்து நீதி நியாய பிரமாணங்களை தேசத்தில் தேவபக்தி உண்டாக்கும்படி செய்தார். ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்தார்கள். அவர் மரித்த பின்பு தாவீது ராஜாவாக வந்தார். சரியான இஸ்ரவேல் ராஜ்யம் தாவீதில்தான் துவங்கியது. ஆகவே அவர் கர்த்தரை வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. இஸ்ரவேலர் கர்த்தருக்கு உரிய ஜனமாக இருப்பார்கள். நாம் எல்லாரும் மெய்யான இஸ்ரவேலர்கள். தாவீதின் கூற்றுப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயங்கள் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேலராகி நமக்கு கூட நீதி நியாயம் செய்ய விரும்புகிறார். மற்றவர்கள் கர்த்தருடைய நியாயங்களை அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுதுள்ள காலத்திலும் இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக கருதுவதால் வேறே எந்த ஜாதிக்கும் செய்யாததை நமக்கு செய்கிறார். இப்பொழுது மற்றவர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய நியாயங்களை அறியாமல் இருக்கிறார்கள் என்ற உண்மையை தெளிவாக எடுத்துக்கூறுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் கர்த்தருக்கு மிகவும் சிறப்பானவர்களே. அவர் விரும்பும் மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அவர் வழிநடத்துதல் வழியாக நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஜெபம். ஆம் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பாக்கியவான்கள் சுவாமி. நீர் இஸ்ரவேல் மக்களைப் போல எங்களையும் நேசித்து வழிநடத்தியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீதி செய்தது போன்ற மற்ற ஜாதிகளுக்கும் நீ செய்யவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமென்.